டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல பல இடங்கள்ல இருக்கு. புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம் எல்லாத்துல இருக்கிற மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இந்த பகுதியை மட்டும் தொகுத்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நம்ம கேள்வி பதிலா மாத்தி இருக்கோம். ஏன்னா கேள்வி பதிலா பாத்தீங்கன்னா நீங்க பயிற்சி எடுத்த மாதிரியும் இருக்கும், மறக்கவும் மறக்காது. அதுக்காக நம்ம எடுத்து வந்திருக்கோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 70 கேள்வி இருக்கு. இந்த 70 கேள்வியிலிருந்து கண்டிப்பா கேள்விகள் எக்ஸாம்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ முழுமையா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர்னு சொல்லக்கூடாது. இதுக்கான பதில் கூரை வேய்ந்தனர். இப்படிதான் கரெக்டா சொல்லணும். கூரை வேய்ந்தனர் இப்படிதான் வரும். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க. மலர் மாலையை கட்டினாள். மலர் மாலையை கட்டினாள். மாலையை கட்டினாலும் சொல்லக்கூடாது, மாலையை தொடுத்தாள் தான் சொல்லணும். மாலையை தொடுத்தாள். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க. வீரர் கூட்டம் சென்றது. வீரர் கூட்டம் சென்றது. வீரர் கூட்டம்னு சொல்லக்கூடாது, வீரர் படை சென்றதுன்னு தான் சொல்லணும். வீரர் படை சென்றது. அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்க. ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டு குயிலி பயந்தாள். ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டு குயிலி பயந்தாள். ஆந்தை கத்தும்னு சொல்லக்கூடாது, ஆந்தை அலறும்னு சொல்லணும். ஆந்தை அலறும். ஐந்தாவது கேள்வி. எலி தன் குஞ்சுடன் ஓடியது. எலி தன் குஞ்சுடன் ஓடியது. எலி குஞ்சுன்னு சொல்லக்கூடாது, எலி குட்டின்னு தான் சொல்லணும். எலி தன் குட்டியுடன் ஓடியது. இதுதான் கரெக்ட். ஆறாவது கேள்வியை பாருங்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை எடுத்து வான்னு சொல்லக்கூடாது, இது தவறு. மலரை கொய்து வான்னு சொல்லணும். மலரை பறித்து வான்னு சொல்லக்கூடாது, மலரை கொய்து வா. இதுதான் கரெக்ட். அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்க. அருணா குதிரை பண்ணைக்கு வந்தாள். அருணா குதிரை பண்ணைக்கு வந்தாள். குதிரை பண்ணைன்னு சொல்லக்கூடாது, குதிரை கொட்டிலுங்கிறது தான் கரெக்ட். அருணா குதிரை கொட்டிலுக்கு வந்தாள் இப்படிதான் சொல்லணும். அடுத்த கேள்வியை பாருங்க. எட்டாவது கேள்வி. மக்கள் கும்பலாக சென்றனர். மக்கள் கும்பலாக சென்றனர். மக்கள் கும்பல்னு சொல்லக்கூடாது, மக்கள் கூட்டம்னு சொல்லணும். மக்கள் கூட்டமாக சென்றனர் இதுதான் கரெக்ட். ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். நார் எடுத்தார்னு சொல்லக்கூடாது, தவறு. நார் உரித்தார் இப்படிதான் சொல்லணும். தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார் என்பதுதான் கரெக்ட். அடுத்து 10வது கேள்வியை பாருங்க. அமுதன் சோற்றை வேகமாக தின்றான். அமுதன் சோற்றை வேகமாக தின்றான். சோற்றை தின்றான்னு சொல்லக்கூடாது, சோற்றை உண்டான் இப்படிதான் சொல்லணும். சோறு உண் இதுதான் கரெக்ட். அடுத்த கேள்வியை பாருங்க. 11வது கேள்வி. அணில் பழம் சாப்பிட்டது. அணில் பழம் சாப்பிட்டது. இப்படி வருமானு கேட்டா வராது. பழம் சாப்பிட்டதுன்னு சொல்லக்கூடாது, பழத்தை கொறித்தது இப்படிதான் சொல்லணும். அணில் பழத்தை கொறித்தது இதுதான் கரெக்ட். அடுத்து 12வது கேள்வியை பாருங்க. ஆட்டுக்கூட்டம் வயலில் மேய்ந்தது. ஆட்டுக்கூட்டம் வயலில் மேய்ந்தது. ஆட்டு கூட்டம்னு வராது, ஆட்டு மந்தைங்கிறது கரெக்ட். ஆட்டு மந்தை வயலில் மேய்ந்தது இதுதான் கரெக்ட். அடுத்து 13வது கேள்வியை பாருங்க. வெற்றிலை தோப்பில் வெற்றிலை பறித்தனர். வெற்றிலை தோப்பில் வெற்றிலை பறித்தனர். வெற்றிலை தோப்புன்னு சொல்லக்கூடாது, வெற்றிலை தோட்டம்னு சொல்லணும். வெற்றிலை தோட்டத்தில் வெற்றிலை பறித்தனர் இதுதான் கரெக்ட். அடுத்து 14வது கேள்வியை பாருங்க. யானை குட்டி அழகாக இருந்தது. யானை குட்டி அழகாக இருந்தது. யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, தவறு. யானை கன்றுன்னு சொல்லணும். யானை கன்று அழகாக இருந்தது. அடுத்து 15வது கேள்வியை பாருங்க. பருந்தை பார்த்ததும் கோழி கத்தியது. பருந்தை பார்த்ததும் கோழி கத்தியது. கோழி கத்தியதுன்னு சொல்லக்கூடாது, இது தவறு. கோழி கொக்கரித்ததுன்னு சொல்லணும். கோழி கொக்கரித்தது இதுதான் கரெக்ட். அடுத்து 16வது கேள்வி. தேன்மொழி புருவத்தில் மை வைத்தாள். தேன்மொழி புருவத்தில் மை வைத்தாள். மை வைத்தாள் சொல்லக்கூடாது, தவறு. மை தீட்டினாள் இதுதான் கரெக்ட். மை தீட்டினாள் இப்படிதான் சொல்லணும். 17வது கேள்வி.
பாக்கு பிஞ்சை பறித்தனர். பாக்கு பிஞ்சை பறித்தனர். பாக்கு பிஞ்சு அப்படிங்கிறது தவறு. பாக்கு நுழாய்ன்னு சொல்லணும். பாக்கு பிஞ்சுக்கு பாக்கு நுழாயின் பேரு. பாக்கு நுழாய் பறித்தனர். இதுதான் கரெக்ட். அடுத்து 18வது கேள்வி. கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் பருக வேண்டும். கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் பருக வேண்டும். தண்ணீரை பருகணும்னு சொல்லக்கூடாது, தண்ணீர் குடிக்க வேண்டும். இதுதான் கரெக்ட். தண்ணீர்னா குடிக்க வேண்டும். அதுவே பால் அப்படின்னு வந்திருந்தாதான் பால் பருக வேண்டும். இதுதான் கரெக்டா வரும். அடுத்து 19வது கேள்வி. தாழை இலையை சாமிக்கு படைத்தனர். தாழை இலையை சாமிக்கு படைத்தனர். தாழை இலைன்னு வரக்கூடாது, தாழை மடல். இதுதான் கரெக்ட். தாழை மடலை சாமிக்கு படைத்தனர். இதுதான் கரெக்ட். அடுத்து 20வது கேள்வி. எருது சத்தமிட்டதால் வண்டுகள் ஓடின. எருது சத்தமிட்டதால் வண்டுகள் ஓடின. எருது சத்தமிடுமான்னு கேட்டா அத சத்தமிட்டதுன்னு சொல்லக்கூடாது, எருது எக்காலம் இட்டது. இதான் கரெக்ட். எருது எக்காலம் இட்டதால் வண்டுகள் ஓடின. இதான் கரெக்ட். 21வது கேள்வி. வீட்டிற்குள் அணில் குட்டியுடன் வந்தது. வீட்டிற்குள் அணில் குட்டியுடன் வந்தது. அணில் குட்டின்னு சொல்லக்கூடாது, இது தவறு. அணில் பிள்ளைன்னு சொல்லணும். நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அணிலுக்கு மட்டும் அணில் பிள்ளைன்னு வரும். அணில் பிள்ளையுடன் வந்தது. அடுத்து 22வது கேள்வி. இரவில்தான் கூகை கத்தும். இரவில்தான் கூகை கத்தும். கூகை அப்படின்னா கோட்டானுங்க. கோட்டான் கத்துமான்னு கேட்டா கோட்டான் கத்தாது, கோட்டான் குளரும். இரவில்தான் கூகை குளரும். இதுதான் கரெக்ட். 23வது கேள்வி. உழவன் சோளத்தலையை எடுத்து வந்தான். உழவன் சோளத்தலையை எடுத்து வந்தான். சோளத்தலைன்னு வருமா? வராதுங்க. சோளத்தட்டு. இதான் கரெக்ட். உழவன் சோளத்தட்டை எடுத்து வந்தான். இதுதான் கரெக்ட். 24வது கேள்வி. எருமையும் குட்டியும் குளத்தில் நீந்தின. எருமையும் குட்டியும் குளத்தில் நீந்தின. எருமைக்கு எருமை குட்டி வருமான்னு கேட்டா தவறு. எருமை குட்டின்னு சொல்லக்கூடாது, எருமை கன்றுன்னு சொல்லணும். எருமையும் எருமை கன்றும் குளத்தில் நீந்தின. இதுதான் கரெக்ட். 25வது கேள்வி. கொத்தனார் சுவரை கட்டினார். கொத்தனார் சுவரை கட்டினார். கட்டினார்னு வருமா? கட்டினார்னு வரக்கூடாதுங்க. கொத்தனார் சுவரை எழுப்பினார். இதுதான் கரெக்ட். கொத்தனார் சுவரை எழுப்பினார். இதுதான் கரெக்ட். அடுத்து 26வது கேள்வி. மயில் அழகாக கத்தியது. மயில் அழகாக கத்தியது. மயில் கத்தியதுன்னு வருமா? வராதுங்க. மயில் அகவும். மயில் அழகாக அகவியது. இதுதான் கரெக்ட். 27வது கேள்வி. குமரன் முறுக்கு சாப்பிட்டான். குமரன் முறுக்கு சாப்பிட்டான். முறுக்கு சாப்பிட்டான் வருமா? வராதுங்க, தவறு. முறுக்கு தின்றான். இதுதான் கரெக்ட். குமரன் முறுக்கு தின்றான். இப்படிதான் வரணும். 28வது கேள்வி. நெல் தட்டை அள்ளி போட்டான். நெல் தட்டை அள்ளி போட்டான். இப்படி வருமானு கேட்டீங்கன்னா வராது. நெல் தாள் என்பது கரெக்ட். நெல் தாளை அள்ளி போட்டான். இதான் கரெக்ட். நெல்லுக்கு நெல் தாள்னு வரும். 29வது கேள்வி. காகம் கத்திக்கொண்டே இருந்தது. காகம் கத்திக்கொண்டே இருந்தது. காகம் கத்தியதுன்னு சொல்லக்கூடாது, காகம் கரையும். இதுதான் கரெக்ட். காகம் கரைந்து கொண்டே இருந்தது. இதான் சரி. 30வது கேள்வி. குருவியும் குட்டியும் பறந்தன. குருவியும் குட்டியும் பறந்தன. குருவிக்கு குருவி குட்டின்னு வராது, குருவி குஞ்சுங்கிறது கரெக்ட். குருவியும் குருவி குஞ்சும் பறந்தன. இதான் சரி. 31வது கேள்வி. பாக்கு மரத்திலிருந்து ஓலையை வெட்டினான். பாக்கு மரத்திலிருந்து ஓலையை வெட்டினான். பாக்கு மரத்தை ஓலைன்னு சொல்லக்கூடாது, பாக்கு கூந்தல் இப்படிதான் வரும். அதாவது பாக்கு மரத்துக்கு கமுகம்னு ஒரு பேர் இருக்கு, கமுகம் கூந்தல் சொல்லுவாங்க. பாக்கு கூந்தல் அல்லது கமுகம் கூந்தல். இதான் கரெக்ட். அடுத்து 32வது கேள்வி. வண்டு இனிமையாக பாடியது. வண்டு இனிமையாக பாடியது. பாடியது வருமா? வராதுங்க. வண்டு முரளும். இதுதான் கரெக்ட். வண்டுடைய சத்தம் முரளும் என்பதுதான் கரெக்ட். வண்டு இனிமையாக முரண்டது இப்படி கூட சொல்லலாம். இதுதான் கரெக்ட். 33வது கேள்வி. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானையை செய்தல் இப்படி வராதுங்க. பானை வனைதல். இதுதான் கரெக்ட்.
கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். இதுதான் கரெக்ட். 34வது கேள்வி, பலா மரத்தில் ஏறி பலா பிஞ்சை பறித்து வா. பலா மரத்தில் ஏறி பலா பிஞ்சை பறித்து வா. பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுங்க, பலா மூசு இதான் வரும். பலா மூசை பறித்து வா. பலா பிஞ்ச பலா மூசுன்னு சொல்லுவாங்க. 35வது கேள்வி, குயில் அழகாக பாடியது. குயில் அழகாக பாடியது. குயில் பாடியதுன்னு சொல்லக்கூடாது, குயில் கூவும். இதுதான் கரெக்ட். குயில் அழகாக கூவியது இப்படிதான் சொல்லணும். அடுத்து 36வது கேள்வி, பனங்காட்டில் நரியை கண்டேன். பனங்காட்டில் நரியை கண்டேன். காடு பனங்காடு சொல்லலாமா? தவறு. பனங்காடுங்கிறது தவறு. பனந்தோப்பு இதுதான் கரெக்ட். பனந்தோப்பில் நரியை கண்டேன் இதுதான் கரெக்ட். 37வது கேள்வி, மலர்விழி நேற்று கூடை பின்னினாள். மலர்விழி நேற்று கூடை பின்னினாள். கூடை பின்னினாள் அப்படிங்கிறது தவறு. கூடை முடைந்தாள் இதுதான் கரெக்ட். மலர்விழி நேற்று கூடை முடைந்தாள் இப்படிதான் வரணும். 38வது கேள்வி, குதிரை கத்திக்கொண்டே இருந்தது. குதிரை கத்திக்கொண்டே இருந்தது. குதிரை கத்தியது இப்படி சொல்லக்கூடாது, குதிரை கனைத்து கொண்டே இருந்தது இதுதான் கரெக்ட். குதிரை கனைக்கும் இதான் ஆன்சர். அடுத்து 39வது கேள்வி, பசு கூட்டம் அங்கும் இங்கும் ஓடியது. பசு கூட்டம் அங்கும் இங்கும் ஓடியது. பசு கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, பசு நிறைன்னு சொல்லணும். பசு நிறை இதுதான் கரெக்ட். 40வது கேள்வி, குமார் பாலை குடித்தான். குமார் பாலை குடித்தான். பாலை குடிங்கிறது தவறு. பால் பருகினான் இதுதான் கரெக்ட். குமார் பாலை பருகினான் இதுதான் கரெக்ட். 41வது கேள்வி, மலர்விழி உமியை தீயிட்டு நீக்கினாள். மலர்விழி உமியை தீயிட்டு நீக்கினாள். தீயிட்டு நீக்கினாள்ங்கிறது வராதுங்க, தவறு. உமியை கருக்கினாள் இதுதான் கரெக்ட். மலர்விழி உமியை கருக்கினாள் இப்படிதான் சொல்லணும். 42வது கேள்வி, அருவியின் ஓசை நீண்ட தூரம் கேட்டது. அருவியின் ஓசை. அருவி சத்தத்தை ஓசைன்னு சொல்லலாமா? தவறு. அருவி சத்தத்தை அருவி முழவும் இப்படிதான் சொல்லணும். அருவி முழவும் என்பது கரெக்ட். 43வது கேள்வி, சவுக்கு காடு அழகாக உள்ளது. சவுக்கு காடு அழகாக உள்ளது. சவுக்கு காடுன்னு சொல்லக்கூடாதுங்க, இது தவறு. சவுக்கு தோப்பு இதுதான் கரெக்ட். சவுக்கு தோப்பு அழகாக உள்ளது இதுதான் கரெக்ட். 44வது கேள்வி, தொடர்ந்து மழை பெய்ததால் புறா கத்திக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் புறா கத்திக்கொண்டே இருந்தது. புறா கத்துமா? இது தவறு. புறா குணுகும் இதுதான் கரெக்ட். தொடர்ந்து மழை பெய்ததால் புறா குணுகிக் கொண்டே இருந்தது இப்படிதான் சொல்லணும். கத்திக்கொண்டே இருந்தது தவறு. 45வது கேள்வி, சீக்கிரமே இலையை அறுத்து வா. சீக்கிரமே இலையை அறுத்து வா. இலையை அறுத்து வான்னு சொல்லக்கூடாது, தவறு. இலையை பறித்து வா இதுதான் கரெக்ட். சீக்கிரமே இலையை பறித்து வா இதுதான் கரெக்ட். 46வது கேள்வி, மாமரத்தில் கிளிகள் கத்தின. மாமரத்தில் கிளிகள் கத்தின. கிளியுடைய சத்தத்தை கத்திச்சுன்னு சொல்லக்கூடாது, கிளி பேசும் சொல்லணும். மாமரத்தில் கிளிகள் பேசின இதுதான் கரெக்ட். 47வது கேள்வி, நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று அடித்தது. புயல்னா தான் அடித்ததுன்னு சொல்லணும். புயல் அடித்தல் அது கரெக்ட். தென்றல் காற்று வீசியது இதுதான் கரெக்ட். அடித்ததுன்னு சொல்லக்கூடாது. 48வது கேள்வி, கந்தன் வாழை பிஞ்சை பறித்து வந்தான். கந்தன் வாழை பிஞ்சை பறித்து வந்தான். வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, வாழை கச்சல்ங்கிறது கரெக்ட். கந்தன் வாழை கச்சலை பறித்து வந்தான் இதுதான் கரெக்ட். 49வது கேள்வி, ஆலந்தோப்பில் மயில் விளையாடியது. ஆலந்தோப்பில் மயில் விளையாடியது. ஆலமரம் இருக்கிறது ஆலந்தோப்புன்னு சொல்லக்கூடாதுங்க, தவறு. ஆலங்காடுங்கிறது தான் கரெக்ட். ஆலங்காடு இப்படிதான் சொல்லணும். 50வது கேள்வி, முருகன் அப்பம் உண்டான். முருகன் அப்பம் உண்டான். அப்பம் உண்டான் சொல்லக்கூடாது, தவறு. அப்பம் தின்றான் இதான் கரெக்ட். முருகன் அப்பம் தின்றான் இதான் கரெக்ட். 51வது கேள்வி, வனிதா காய்கறி வெட்டினாள். வனிதா காய்கறி வெட்டினாள். வெட்டினாளுங்கிறது வருங்களா? வராது.
காய்கறி அறிந்தால், இதான் கரெக்ட். காய்கறினா அரி, இப்படிதான் போடணும். 52வது கேள்வி, தேனீக்களின் சத்தம் என்னே இனிமை. தேனீக்களின் சத்தம் என்னே இனிமை. தேனீக்களுடைய சத்தத்தை சத்தம்னு சொல்லக்கூடாது. தேனீ ரீங்காரம் இடும், இதான் கரெக்ட். தேனீக்கள் ரீங்காரம் இடும், இதுதான் கரெக்ட். 53வது கேள்வி, மாறன் ஓவியத்தை வரைந்தான். மாறன் ஓவியத்தை வரைந்தான். ஓவியத்தை வரைந்தான் சொல்லக்கூடாது, தவறு. ஓவியம் புனைந்தான், இப்படிதான் சொல்லணும், இதான் கரெக்ட். ஓவியம் புனைந்தான், இதான் கரெக்ட். 54வது கேள்வி, பசுக்கூட்டம் ரோட்டில் நடந்தது. பசுக்கூட்டம் ரோட்டில் நடந்தது. பசு கூட்டம்னு சொல்லக்கூடாதுங்க, இது தவறு. பசு நிறைன்னு சொல்லணும். பசு நிறை ரோட்டில் நடந்தது, இதான் கரெக்ட். 55வது கேள்வி, காட்டில் புலி குட்டியுடன் சென்றது. காட்டில் புலி குட்டியுடன் சென்றது. புலி குட்டின்னு சொல்லக்கூடாது, தவறு. புலிப்பரல், இதான் கரெக்ட். புலிக்குட்டிக்கு என்ன பேருங்க? புலிப்பரல். 56வது கேள்வி, காற்று வீசும்போது நெல்லை என்ன செய்ய வேண்டும்? இது வினை மரபுங்க. நெல்லை தூற்றிக்கொள், இதான் கரெக்ட். காற்று வீசும்போது நெல்லை தூற்றிக்கொள்ள வேண்டும், இதான் கரெக்ட். 57வது கேள்வி, ஊருக்குள் நரி சத்தமிட்டு கொண்டே வந்தது. ஊருக்குள் நரி சத்தமிட்டு கொண்டே வந்தது. நரி சத்தத்தை சத்தம்னு சொல்லக்கூடாது. நரி ஊளையிட்டது, இதான் கரெக்ட். நரி ஊளையிட்டது, இதான் கரெக்ட். 58வது கேள்வி, அக்பர் மாம்பிஞ்சை தானமாக வழங்கினார். அக்பர் மாம்பிஞ்சை தானமாக வழங்கினார். மாம்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுங்க, மாவடுங்கிறது கரெக்ட். மாம்பிஞ்சுக்கு மாவடுன்னு தான் பேரு. அக்பர் மாவடுவை தானமாக வழங்கினார், இதான் கரெக்ட். 59வது கேள்வி, கவிஞர் பாடல் எழுதினார். கவிஞர் பாடல் எழுதினார். பாடல் எழுதினார்னு சொல்லலாமா? தவறு. பாடல் இயற்றினார், இதான் கரெக்ட். கவிஞர் பாடல் இயற்றினார், இதான் கரெக்ட். 60வது கேள்வி, மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை பற்ற வைத்தனர். மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை பற்ற வைத்தனர். பற்ற வைத்தனர் சொல்லக்கூடாது, ஏற்றினர், இப்படிதான் சொல்லணும். மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை ஏற்றினர், இதான் கரெக்ட். 61வது கேள்வி, நிர்மலா அழகாக கோலம் போட்டாள். நிர்மலா அழகாக கோலம் போட்டாள். கோலம் போட்டால்னு சொல்லக்கூடாது, கோலம் இட்டாள், இப்படிதான் சொல்லணும். நிர்மலா அழகாக கோலம் இட்டாள், இதுதான் கரெக்ட். 62வது கேள்வி, சிறுவர்கள் வைக்கோல் குவியலின் மேல் விளையாடினர். சிறுவர்கள் வைக்கோல் குவியலின் மேல் விளையாடினர். வைக்கோல் குவியல்னு சொல்லக்கூடாது, தவறுங்க. வைக்கோல் போர், இப்படிதான் சொல்லணும். வைக்கோல் போரின் மீது விளையாடினர், இதான் கரெக்ட். 63வது கேள்வி, மூங்கில் ஓலையை வெட்டினான். மூங்கில் ஓலையை வெட்டினான். மூங்கிலுடைய இலையை ஓலைன்னு சொல்லக்கூடாதுங்க, தவறு. மூங்கில் இலையை வெட்டினான், இதான் கரெக்ட். மூங்கிலுக்கு இலை தான் வரும். மூங்கில் இலையை வெட்டினான். 64வது கேள்வி, பலா தோட்டம் பக்கத்தில் உள்ளது. பலா தோட்டம் பக்கத்தில் உள்ளது. பலா தோட்டம்னு சொல்லக்கூடாதுங்க, தவறு. பலா தோப்புன்னு சொல்லணும். பலா தோப்பு, இதுதான் கரெக்ட். 65வது கேள்வி, திராட்சை கொத்து நிறைய இருக்கிறது. திராட்சை கொத்து நிறைய இருக்கிறது. திராட்சை கொத்துங்கிறது தவறு. திராட்சை குலை என்பதுதான் கரெக்ட். திராட்சை குலை நிறைய இருக்கிறது, இதாங்க கரெக்ட். 66வது கேள்வி, காலையில் சேவல் கத்தியது. காலையில் சேவல் கத்தியது. இது கரெக்டான்னு கேட்டா தவறு. சேவல் குவியது, இதான் கரெக்ட். சேவல்னா கூவும், கோழினா கொக்கரிக்கும். 67வது கேள்வி, வேடன் அம்பை செலுத்தினான். வேடன் அம்பை செலுத்தினான். செலுத்தினான் சொல்லக்கூடாது, அம்பை எய்தான், இதான் கரெக்ட். வேடன் அம்பை எய்தான், இதான் கரெக்ட். 68வது கேள்வி, எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாதுங்க, தவறு. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, இப்படிதான் சொல்லணும். எழுப்பப்பட்டதுங்கிறது தான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த 70 கேள்வியில உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதையும் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. 69வது கேள்வி, நாய்க்குட்டி கத்தியது. நாய்க்குட்டி கத்தியது. கத்தியதுன்னு சொல்லக்கூடாதுங்க. நாய்க்குட்டி என்ன பண்ணுங்க? நாய்க்குட்டி
குறைக்கும். இதான் கரெக்ட். நாய் வந்து குறைக்கும். 70வது கேள்வி, கடைசி கேள்வி. யானை கத்தியது காட்டை அதிர வைத்தது. யானை கத்தியது காட்டை அதிர வைத்தது. யானை கத்தியதுன்னு சொல்லக்கூடாது, யானை பிளிரியது. இதுதான் கரெக்ட். இதே மாதிரி ஓமியால் விளக்கப்பெறும் சொற்கள் இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி கலை சொற்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், மறக்காம பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், இனியும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.